நாட்களுக்கு நடைபெறும் தாவேக பூத் கமிட்டி கருத்தரங்கில் பங்கேற்க வருகை தந்த விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு தந்தனர். கோவை குறும்பபாளையத்தில் இருக்கும் தனியார் கல்லூரி வளாகத்தில் இன்றும் நாளையும் தாவேக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான கருத்தரங்கு நடைபெற இருக்கிறது. இரு தினங்களிலும் மாலை 3 முதல் 6 மணி வரை நடக்கும் நிகழ்ச்சியில் விஜய் தலைமை உரையாற்ற இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்தும் கட்சி சார்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விஜய் அறிவுரை வழங்க இருக்கிறார். இதற்காக இன்று காலை 10 மணி அளவில் சென்னையில் இருந்து கோவை புறப்பட்டார் விஜய். தனி விமானத்தில் சென்ற அவர் 11 மணி அளவில் கோவை விமான நிலையத்தை சென்றடைந்தார். அப்போது விஜய்க்காக காத்திருந்த தாவேக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு வழங்கினர். பரப்புரை வாகனத்தில் ஏறிய விஜய் தொண்டர்களை நோக்கி கையசைத்தபடி ரோடு ஷோ நடத்தினார். அப்போது வாகனத்தை சூழ்ந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தால் அப்பகுதியே ஸ்தம்பித்தது. இதில் தொண்டர்களிடம் இருந்து கொடியை வாங்கியது, அவர்களுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தது, தொண்டர் கொடுத்த கூலிங் கிளாஸை வாங்கி போட்டுக்கொண்டது என்று விஜயும் உற்சாகம் அடைந்தார். 11 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் கோவைக்கு வந்ததால் விமான நிலையம் முதல் அவர் தங்கும் லீ மெரிடியன் ஹோட்டல் வரை தொண்டர்கள் சூழ வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் உற்சாக மிகுதியில் சில தொண்டர்கள் கேரவன் மீதே ஏறத் தொடங்கினர். அவர்களை பார்த்து திகைத்து நின்ற விஜய் கட்சி துண்டை அணிவித்து கீழே இறங்குமாறு கூறினார். குறிப்பாக மரத்தில் தொங்கிய தொண்டர் ஒருவர் கேரவன் மீது குதித்ததால் சற்று நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. சென்னை மண்டலத்தை தாண்டி கட்சி நிகழ்வுக்காக முதல் முறையாக கோவை வந்திருக்கும் விஜய்க்கு தொண்டர்கள் வரவேற்பளித்த வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன.